ஐயா உங்கள்கிட்ட நான் இன்னொரு சந்தேகம் கேட்கணுங்க. அதாவது இப்ப என் பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா சாயங்காலம் அவங்க வீட்டுக்காரர் கணவர் வந்து வேலையை விட்டு வர தாமதம் ஆகுதுன்னா அவங்க மனசுக்குள்ள 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சுன்னு ஒரு பதட்டம். அவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு கேக்குறாங்கய்யா. அதே மாதிரி அவங்க குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வரம்போது தாமதமானாலும் சரி, அதுவும் வந்து என்னாச்சோ என் பிள்ளைய காணாமே காணாமே அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குங்கய்யா. இந்த பதட்டம் பயம் வந்து எந்த வகையான பயம்? இதுக்கு நம்ம இதுல மருந்துகள் இருக்காங்க மலர் மருத்துவத்துல? அற்புதமான கேள்வி கேட்டீங்க. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான், உங்க பக்கத்து வீட்டுல மட்டும் இல்லை, எல்லாரும் தான். அதாவது இது என்னன்னா, என்ன நடந்துருமோ, வெளியில போனவங்க திரும்பி வராம போயிடுவாங்களோ, திரும்பி வரும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டுமோ, யாராவது கடத்தி போயிடுவாங்களோ, இப்படி எல்லாம் தேவையில்லாத பயம். தேவையில்லாத பயம்னா அந்த ஒரு படத்துல கமலஹாசன் சொல்றாரு, கல்லை கண்டால் பயம், பூனையை கண்டால் பயம், அந்த கண்டால் பயம், இதை கண்டால் பயம்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாரு. அனிமா குணான்னு நினைக்கிறேன், அது என்ன படம்னு ஞாபகம் இல்லை. குணா இல்ல, ஒரு படத்துல அப்படி பேசுவார். அதே மாதிரி இது ஒரு கேட்டகரி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பயம் மற்றவங்களை பற்றிய ஒரு பயம். மற்றவர்களுக்கு என்னவோ ஆயிருமோ, ஏன்னா இது இவங்களை சார்ந்தவங்க, அவர்களை சார்ந்தவர்களுக்கு, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய, மற்றவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு பயம். இந்த பயத்துக்கும் அருமையான மருந்து இருக்கு. ஒரு உதாரணம், நம்ம வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இருக்காங்க, மகள் இருக்காங்க. அந்த மகளுக்கு 20 வயசுல நீங்க திருமணம் பண்ணி வைக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, 20 வயசுல பண்ணாம படிக்குது, இன்னும் கொஞ்ச நாள் படிக்கட்டும், அப்படி படிக்கட்டும், இப்படி படிக்கட்டும் வச்சுட்டீங்கன்னா வேலைக்கு போகுது. வேலைக்கு போயிடல, ஒரு 2 வருஷம் சம்பாதிக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு நல்ல முறையில வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம்னு நினைக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்தினால வாய்க்கக்கூடிய அந்த அந்த திருமண உறவு தள்ளி போய்கிட்டே இருக்கு, அந்த திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னமான உணர்வு ஏற்படும்? ஐயா, இப்ப நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட திருமணம் தலை போகும்போது உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பயங்க. தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம உறவினர்கள் யாராவது ஒருத்தருக்கு முடியலைனாலும் அவங்க ரொம்ப என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க. நல்லா சொன்னீங்க. இது வந்து பிறவை சார்ந்த பயம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த சொன்னீங்க. ஆனா அந்த பிறவை சார்ந்த அந்த பயத்துக்கு என்ன மருந்துங்க நம்ம மலர் மருத்துவத்துல இருக்கு? இப்ப குழந்தைக்கு திருமணம் ஆகலைன்னு அவங்களுக்கு என்ன மாதிரி பயம் உருவாகுதுன்னா, இந்த பிள்ளைக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டிட்டு போயிட்டு இருக்கு, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, வயசு வேற ஆயிட்டு போயிட்டு இருக்கு, அப்படியே கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு குழந்தை பிறக்கிறது தாமதமாகும், இப்படி இவங்க அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நினைச்சு பயப்படுவாங்க. இந்த பயம் நியாயமான பயம்தான். அதே நேரத்துல காலத்திலே பயிற்சியாததுனால இந்த பயம் ஏற்படுது. வந்தோடனே ஒரு டக்குன்னு ஒரு வரன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பயம் வராது. அதனால இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகாம போனா நமக்கு தானே கஷ்டம் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது. இது வந்து தன்னை சார்ந்த மற்றவர்களை பற்றிய பயம். சரி, இப்ப எங்க மாமா எங்க அத்தை இவங்கெல்லாம் உடம்பு முடியாம இருக்காங்க, என்னை வளர்த்தவங்க அவங்க எல்லாம் உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அதனால நான் என் மனசு பாதிக்கப்படுது. இதுவும் மற்றவர்கள் சார்ந்த பயம். அடுத்தது, ஒரு மனைவிக்கு கணவன் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கான், கணவனுக்கு மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கா. அப்படின்னும் போது அவங்க பொழைச்சு எந்திரிக்கணுமே என்ற பயம் இருக்குது. இதுவும் ஒருத்தரை பற்றி அடுத்தவங்க கவலைப்படக்கூடிய ஒரு கேட்டகரியை சேர்ந்தது. இது வந்து மற்றவர்களை பற்றிய பயம்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியை சேர்ந்தது. இதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மருந்து இருக்கு. அது என்னன்னா ரெட் செஸ்ட் நட்னு பேரு. ரெட் செஸ்ட் நட். ஆமா, ரெட் செஸ்ட் நட். அது என்ன பண்ணும்னா இந்த பயத்தெல்லாம் போக்கி இவங்களுக்கு ஒரு நல்ல வரனை காட்டும். இவங்க கான்பிடென்டா ஆக இது வந்து இந்த பயப்படக்கூடிய தாய் தகப்பன் சாப்பிடுறது, அந்த பெண் சாப்பிட வேண்டியதில்லை, திருமணமாக வேண்டிய பெண் சாப்பிட வேண்டியதில்லை. இந்த யாருக்காக பயப்படுறாங்களோ அவங்க சாப்பிட வேண்டிய மருந்து பேரு செஸ்ட் நட் பட். ரெட் செஸ்ட் நட் பட். ஜஸ்ட் நட் பட். ஆமா, அதேதான். அந்த சாப்பிடணும். அதே மாதிரி
யாராவது நமக்கு அதாவது உரியவங்க ரொம்ப அதுக்காக வருத்தப்பட்டு மனசஞ்சலப்படுறவங்க இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க சாப்பிட வேண்டிய மருந்து வந்து ரெட் செஸ்ட்நட் பட். ரெட் செஸ்ட்நட் பட். ஆமா, இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. இதனால ரொம்ப பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. நேயர்களே, நீங்களும் இதற்காக இந்த மருந்தை எடுத்து, இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த மருந்தை எடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.